பிறக்கும் போது என்னோட தொப்புள் கொடியில இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் எடுத்துதான் ஹரிணியை காப்பாத்த முடியும்னு டாக்டர் சொன்னாரு. போயிட்டீங்களா? அப்போ அப்போ நான் சொன்னது எதையுமே கேட்கலையா? என்னங்க இது கொடுமை? பெத்த புள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அது புருஷன்கிட்ட சொல்றதுக்கு கூட ஒரு மனைவிக்கு வாய்ப்பு இல்லைன்னா நான் யார்கிட்ட போய் இதை சொல்றது? ஹரிணி உயிருக்கு ஆபத்து இருக்கா? ஹரிணி உயிரை காப்பாத்தணும்னா அதுக்கு நீ ராம் கூட சேர்ந்து இன்னொரு குழந்தைய பெத்து அந்த தொப்புள் கொடியில இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் வேணுமா? நடக்காது சீதா, அது நடக்கவே நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். கடவுளே எனக்கு ஒரு நல்ல ரூட்டை போட்டு கொடுத்துட்டாரு. சீதா, நீ ராம் கூட சேரக்கூடாது. ஹரிணி இயற்கையாவே நோயால இறந்துடுவா. ஹரிணி இறந்த துக்கத்துல இருக்கிற ராம ஆறுதல் படுத்துற மாதிரி ஈஸியா நான் ராம அடைஞ்சிருவேன். தேங்க் காட். செல்வி, செல்வி, மா, என்ன டிஃபன் எல்லாம் அப்படியே இருக்கு? யார் சாப்பிடல? ராமண்ணாவும் சீதாக்கவும் சாப்பிடலம்மா. ஏன் சாப்பிடல? போய் கேட்டேன், பசி இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. ராம் எங்க இருக்கான்? ராமண்ணா அவர் ரூம்ல தான் இருக்காரு. சரி, டிஃபன் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். அவங்க 2 பேரும் வந்து சாப்பிடுவாங்க. சரிம்மா. ராம், வாங்க பெரியம்மா. நீ இன்னும் டிஃபன் சாப்பிடலையா? இல்ல பெரியம்மா. ஏன்? பசிக்கல. அது நீ செல்விக்கு சொன்ன பதில். என்கிட்ட உண்மையான பதில் சொல்லு. நிஜமாதான் சொல்றேன். எனக்கு பசிக்கல பெரியம்மா. ராம், உன்னை நான் சின்ன வயசுல இருந்தே ஊட்டி வளர்த்தவன். ரவியோட பசியை பத்தியும் எனக்கு தெரியும், உன்னோட பசியை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். நீ பசியை தாங்குறவ இல்ல. இப்ப நீ எதுக்கு பசியை தாங்கிக்கிட்டு சாப்பிடாம இருக்க?